என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6:56 தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகிறார். அப்படியாக தான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மையும் நோக்கி சொல்லுகிறார். ஆகவேதான் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று நமக்காக அடிக்கப்பட்ட பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் நாம் நினைவு கூர்ந்து அதை உட்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு சென்று விட்டு பாதி ஜெப நேரங்களிலே கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்வதை அலட்சியப்படுத்தி விட்டு சென்று விடுகிறார்கள். இது எவ்வளவு மிகுந்த வேதனையான விஷயம். நாம் அதை உட்கொள்ளும் பொழுதுதான் நாம் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க முடியும். கர்த்தரும் நமக்குள் நிலைத்திருப்பார்.